வணக்கம் மக்களே, நான் சத்யா வர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். நம்மளுடைய இந்திய தேசம் என்பது அனைத்து மக்களுடைய இனம், மதம் அனைத்தையுமே ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு நிலையான ஒரு வலிமையான நாடு. இது முழுமையாக இந்திய தேசத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு அனைத்தையுமே எடுத்துரைப்பதற்குரிய ஒரு சான்றாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையான கட்சிகளுமே மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அவர்களுடைய பங்களிப்பு கொடுத்து கொண்டிருந்தாலும் இனி வரும் காலங்களில் ஒரு கட்சியை நடத்துவதற்குரிய அங்கீகாரம் முழுமையாக கொள்கை ரீதியாக, கலாச்சார ரீதியாக, மேடை பேச்சுகள் அனைத்துமே முழுமையாக அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் கண்காணிக்கப்படும். இது முழுமையாக அரசு ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய சட்ட அமைப்பாக பரிந்துரைக்கப்படும். இனி வரும் காலங்களில் மற்ற கட்சிகளை இழிவாக பேசுவது, மக்களை அச்சுறுத்துவது போல கூட்டம் அமைப்பது மற்றும் மக்கள் நடமாடக்கூடிய இடங்களில் இந்த மாதிரியான கட்சி கூட்டங்களை கொண்டு வந்து ஒரு நெரிசலான பகுதியாக அமைப்பது, இது போன்ற அனைத்துக்குமே ஒரு மாற்றாக அமைக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் முழுமையாக மாற்றம் செய்யப்படும். இது கண்டிப்பாக பரிந்துரைக்கப்படும். இனி வரும் காலங்களில் கட்சிகள் மக்கள் இருக்கும் இடத்துக்கு நேரடியாக சென்று அவர்களுடைய இயல்பான வாழ்வாதாரத்தை தெரிந்து கொள்வதற்குரிய கட்டாய சட்ட திருத்தம் ஏற்படுத்தப்படும். இனி தேவையில்லாமல் மக்கள் கூடக்கூடிய சாலை பகுதிகளில், கடை வீதிகள் அனைத்திலுமே ஒரு நெரிசலான கூட்ட பகுதிகளில் கூட்டங்களை கட்சிகளில் ஆரம்பிப்பது, அங்கு பேச்சுகளை வளர்ப்பது, இவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதை அனைத்துமே முழுமையாக நிராகரிப்பு செய்து மக்கள் இருக்கும் இடத்துக்கு நேரடியாக சென்று இவர்களுடைய கொள்கை ரீதியாக அமைக்கக்கூடிய சட்ட திருத்தம் முழுமையாக நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும். இனி வரும் காலங்களில் மேடை பேச்சுகள் முழுமையாக கண்காணிக்கப்படும். அரசியல் அமைப்பு என்பது ஒரு கட்சி அமைப்பை ஏற்படுத்தும் போது ஒரு முழுமையாக நாகரிகம் சார்ந்த வார்த்தைகளை மட்டுமே உச்சரிப்பதற்குரிய அங்கமாக கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும். இன்றைக்கு இவர்களுடைய கட்சியை வளர்ப்பதற்குரிய நாகரிகமற்ற மற்ற தலைவர்களை முன்னிறுத்தி பேசுவது, இது போன்ற அனைத்து பதிவுகளுமே கண்காணிக்கப்பட்டு அந்த கட்சி முழுமையாக இந்திய அரசியல் சட்ட சாசனப்படி நீக்கம் செய்யப்படும். இது மக்களின் பதிவாகவும் என்னுடைய அரசுக்கு எடுத்துரைக்கக்கூடிய பரிந்துரைக்கப்படக்கூடிய ஒரு கடினமான சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். இன்றைக்கும் ஒவ்வொரு இடத்திலுமே கட்சி ரீதியாக நடக்கக்கூடிய வன்முறைகள் என்பது மக்களுடைய அதிகபட்சமான உயிரிழப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. இனி வரும் காலங்களில் மக்கள் நடமாடக்கூடிய இடங்களில் கூட்டங்களை கூட்டுவதற்கு அனுமதியும் இல்லாமல் மக்கள் இருக்கும் இடத்துக்கு நேரடியாக சென்று பரிந்துரைக்கக்கூடிய கட்சி அமைப்புகளாக வரப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே பதிவு செய்யக்கூடிய சட்ட திருத்த பரிந்துரைக்கப்படும். நன்றி.